பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தானே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மயப்படுத்திக் கொள்கிற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் இடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துக்கம், துயரம், சஞ்சலம், நெருக்கம், பாடுகள், உபத்திரவம் ஆகிய இவைகள் எல்லாமே வந்து கடந்து போகக்கூடிய காரியங்கள் தானே. ஆனால் இதிலே சஞ்சலம் என்பது, அதாவது சீராக ஓடிக்கொண்டிருந்த ஒரு நிலைமையிலே ஒரு காரியம் சற்று தடைப்படும் பொழுது வருகின்ற ஒரு காரியம்தான் சஞ்சலம் என்பது. பாருங்கள், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே என்கிறது வேதம். 70 வருஷம் வரையிலே ஓடின ஒரு சுக ஓட்டம் 71வது வருஷத்திலே ஒருவேளை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு சற்று இழுபறியாகி விடுகிறது. ஆனாலும் எப்படிப்பட்ட சஞ்சலமான ஒரு தவிப்பான நேரமாக இருந்தாலும் கூட இன்றைய வசனத்தின்படி நமது ஆத்துமாவை அதை சரி செய்யும்படியாக அவ்விடத்தை நம்முடைய ஆத்துமாவை ஊற்றும் போது அந்த சஞ்சலத்தையும் அவர் உடனடியாக மாற்றுகிற தேவன் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக, அதாவது கடந்த மாத கடைசியில் நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலிருந்து ஏறக்குறைய கடந்த ஒரு 30 வருடங்களாக தாம்பரம் பகுதிக்கு ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை என்று நான் சென்று அங்கே வருகிற ஏறக்குறைய எல்லாருமே பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் எனக்கு 30 வருடமாக நடத்தி கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு மாதம் கூட நான் தவறினதே இல்லை. ஆனால் கடந்த மாதம் எனக்கு சற்று சுகப்பீனமாக ஏற்பட்ட போது டாக்டர்ஸுடைய அட்வைஸ் அவரை ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் வீட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து என்னை அந்த நாளில் ட்ராவல் பண்ண விடாதபடி டாக்டர்ஸுடைய அட்வைஸ்க்காக வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு பயங்கரமான வருத்தம். அதாவது 30 வருடமாக ஓடின அந்த ஓட்டம் இந்த ஒரு சின்னாச்சு எவ்வளோ சொல்கிறேன், வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு முன்னால் கூட நான் போயிட்டு தான் வந்திருக்கிறேன், ஒன்றுமே ஆகாதுன்னு. ஆனால் அவங்க விடவே இல்லை. அது என்ன காரியம் எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த சாட்சிக்காகவே கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தாரோ என்னவோ தெரியவில்லை. கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. அந்த நாளிலே அந்த கூட்டங்கள் அன்றைக்கு நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
அன்றைக்கு இரவெல்லாம் எனக்கு தூக்கமே கிடையாது. ஏனென்றால் இத்தனை வருடமாக நான் ஓடிக்கொண்டது இந்த ஓட்டம் எப்படி ஆண்டவரே எனக்கு தடைப்படலாம்? அது என்ன, ஒரு 1.5 மணி நேரம் போய் செய்தி கொடுக்கறதுல என்ன பெரிய பலவீனம் எனக்கு வரப்போகிறது அப்படின்னு நான் ராத்திரிலாம் கண்பிடிச்சு ஆண்டவர்கிட்ட நான் போராடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். காலையில் அதை மறந்து இழந்து என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் என்னுடைய சஞ்சலத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். என்னாச்சுன்னா, அன்றைக்கு மறுநாள் காலையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்னவென்று பார்க்கும்பொழுது, என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு மகள், அதாவது அவங்க இங்கே சென்னையில் எங்களோட சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிரா என்ற ஒரு இடத்துல அவங்க ஏற்கனவே ஆரம்பித்திருந்த ஒரு ஊழியத்தினுடைய ஒரு ஜூம் மீட்டிங், அதாவது மகாராஷ்டிராவில் கிராம மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கிராம ஊழியர்களுக்கு என்று ஒரு கூடுகையை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கூடுகையில் செய்தி கொடுக்கும்படியாக அந்த காலையிலே எனக்கு அழைப்பு வந்தது. உடனே ஆண்டவர் சொன்னார், மகனே, பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்துக்கு போகலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டல, ஆனாலும் ஊழியம் நின்று போயிடுச்சே அப்படின்னு நீ சஞ்சலப்பட்டதற்காக உனக்கு இந்த காரியத்தை கொடுக்குறேன் பாரு. இன்றைக்கு பாரு, நீ இங்கே சென்னையில் கூட இல்லை, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஊழியர்களுக்கு இன்றைக்கி செய்தி கொடுக்கும்படியாக உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தினேன். உடனடியாக என்னுடைய சஞ்சலத்தின் நிமித்தமாக என்னுடைய ஆத்மாவை அவரிடத்தில் நான் ஊற்றும் பொழுது அந்த சஞ்சலத்தை மாற்றி போட்டு மறுநாள் ஒரு மணி நேரம் அங்கே இருக்கிற இங்கேருந்து இந்த மகாராஷ்டிரா மகிழா மிஷன் என்ற அந்த ஒரு ஊழியத்திலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி அதிலே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தமிழில் பேச அதுக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பிள்ளைகளை கற்று தந்து அந்த ஊழியத்தை கத்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண உலக பிரமாணமான காரியமே தடைப்படும் பொழுது கர்த்தர் அதற்கு உடனே நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கும் பொழுது, இன்னும் அவருடைய ராஜ்யத்தின் பணியிலே ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டாலும் கூட அதன் நிமித்தமாய் நாம் சஞ்சலப்படும் போது அந்த சஞ்சலத்தை முற்றிலுமாய் மாற்றி போட்டு கர்த்ததாமே நமக்கு வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்து கொடுத்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உற்சாகமாக நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய ராஜ்யத்தின் பணியிலே இருக்கிற நாங்கள் சின்ன ஒரு தடை ஏற்படும் போது, அதற்காக நாங்கள் சஞ்சலப்படும் போது அந்த சஞ்சலத்தை முற்றிலுமாய் மாற்றி போடுகிற தேவநாயகங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.